பத்திரிகையாளர்கள் எங்களை விட மிக மிக ஆர்வமாக ஈகராக இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி 2 இருக்கும். அந்த 2 கேள்வியும் என்னன்றது எனக்கு தெரியும். அதுக்கான பதிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ தான் மைக்கே எடுத்து வந்துருக்கீங்க. ரெடின்றீங்க, மைக் இப்போ தான் வைக்கிறீங்க. நீங்கள் ரெடின்னா நான் பேசுகிறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட பத்திரிகையாளர்கள் நீங்கள் ரொம்ப ஈகராக இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது. முதலில் இன்றைக்கு திமுக செயற்குழு பொதுக்குழுவில் எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் மறைந்து சற்றேறக்குரிய 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கேப்டன் மறைந்தபோது முதலமைச்சரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர்கள் அனைவரும் இங்கேயே இருந்து கேப்டனுக்கு இறுதி மரியாதை செலுத்தி, அரசு மரியாதை செலுத்தி எங்களுடன் இருந்து எங்கள் துயரிலே பங்கேற்றார்கள். அந்த நாட்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த வகையில் இன்றைக்கு கேப்டனுக்கு அவங்கள் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கி ராஜ்யசபா சீட் 2026இல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தரப்படும் என்று அதிமுக தரப்பில் அறிவிப்பு வந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பிக்களும் ஒரு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மூத்த அமைச்சர்களும் எல்லோருமே இருந்து 5 எம்பியுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்து வாய் வழியாக மட்டுமில்லை எழுத்துப்பூர்வமாகவும் தந்தது உண்மைதான். ஏன் நாங்கள் இவ்வளோ நாள் அதை சொல்லலைன்னா, அறிவிக்க வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இப்போ கூட 1 வீக் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது எங்களுடைய டேர்ன். ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் தரப்பட்டிருக்கிறது. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதில் நான் உறுதியாக இருந்தேன். அதை தான் இன்றைக்கி அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். 2025 26 ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டி தான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானது தான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி. இது நாங்கள் அன்றைக்கி 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான். எழுதி தரப்பட்டதும் உண்மை தான். ஆனால் அதில் வருஷம் நோட் பண்ணல. அப்போ நாங்கள் கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு. அப்போ அண்ணன் சொன்னார், அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லைம்மா, உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னார். அது 26ன்றதை இப்போது அறிவிச்சிருக்காங்க. அதனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன்.
அதனால் தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு, கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த 6 மாத காலம் பயணிக்க இருக்கிறோம். அதனால் தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கி தான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுமணி அதுதான் இப்போ ஒரே லைனில் சொல்லிட்டேன்ல, இங்கே அரசியல் என்பது தேர்தலை நோக்கி தான் செல்கிறது எல்லா கட்சியிலையுமே. அதே தான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்றத நானும் உறுதிப்படுத்துகிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் இங்கே நடக்குது. அதனால் எங்கள் நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை அறிவித்தவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி திமுகவில் செயற்குழு பொதுக்குழுவில் கேப்டனுக்கு இரங்கால தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். இன்றைக்கி அதிமுகவில் 26 ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவிச்சிருக்காங்க. அது 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவே தான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.